எல்லாருமே துவா செஞ்சுதான் இருக்கும். ஏதாவது சுச்சுவேஷன் மாறிச்சா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டுச்சா? பலஸ்தீன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பலஸ்தீனுக்காக 25 வருஷமா துவா கேட்டு தான் இருக்கும். ஏன் இன்னி வரைக்கும் மாறல? ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றதுல என்ன சொல்றான்? இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும். صارت بالعزم فتية طارت كالصقر أبية. الحمد لله الذي هو أكبر ودينه أكبر وشرعه أكبر وأمته أعلى وأكبر من كل طغاة الأرض. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وقاعدنا وقرة أعيننا وهدينا إلى الله محمد صلى الله على آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، يقول الله عز وجل في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم سيبلغن هذا الدين ما بلغ الليل والنهار ولا يترك الله بيت مدر ولا وبر إلا أدخله الله هذا الدين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லடியார்களே, பசத்திற்கான இஸ்லாமிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முதல்ல இந்த தலைப்புள்ள போறதுக்கு முன்னாடி சில குர்ஆன் வசனங்களை நம்ம ஓதுவோம். ஏன்னா அந்த குர்ஆன் வசனத்தை வச்சுதான் இந்த தலைப்பை நான் இன்ஷால்லா உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சூரத்துல் அன்ஃபால் வசனம் 5 இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய வசனம். சரியா? சூரா அன்ஃபாலுடைய 5வது வசனத்திலிருந்து தொடரக்கூடிய வசனங்கள். பாத பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். كما أخرجك ربك من بيتك بالحق وإن فريقا من المؤمنين لكارهون. நபியே, இறைவன் உம்மை வீட்டை விட்டு சத்தியத்தை கொண்டு பத்ர் போர்க்களத்தை நோக்கி வெளியேற்றிய போது முஃமின்களில் ஒரு பிரிவினர் உம்முடன் வர இணக்கமில்லாது வெறுத்து கொண்டிருந்தது போல. அல்லாஹ் சில உள்ளங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சஹாபாக்களுடைய உள்ளங்கள் இருந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பத்ருடைய யுத்தம் எந்த ஆண்டு நடந்துச்சு? ஹிஜ்ரி. ஹிஜ்ரி 2வது ஆண்டு பத்ருடைய யுத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ருடைய யுத்த களத்தில் இருக்கும் பொழுது சில வசனங்கள் அல்லாஹ் இறக்கி காட்டுறான். சூரா அன்ஃபாலுடைய வசனங்கள். கமா அக்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன். நபியே, உம்முடைய இறைவன் உம்மை வீட்டை விட்டு சத்தியத்தை கொண்டு பத்ரு களத்தை நோக்கி வெளியேற்றிய போது ஒரு பிரிவினர் எப்படி இருந்தாங்களாம்? அவங்களுக்கு அந்த போரை நோக்கி போறது கொஞ்சம் அவங்களுக்கு மனசுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக தான் இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு பிரிவினர் உம்முடன் வர இணக்கமில்லாது வெறுத்து கொண்டிருந்தது போல. அடுத்த வசனங்கள் அல்லாஹ் தொடர்றான். யுஜாதிலூனக ஃபில் ஹக்கி பஅதமா தபய்யன். அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறான், அவர்கள் தெளிவான பின்னரும் சத்தியத்தில் அவர்கள் உம்முடன் விவாதம் செய்கின்றனர். அவர்களுக்கு தெளிவான பின்னரும் சத்தியத்தில் அவர்கள் உம்முடன் விவாதம் செய்கின்றனர். இதுதான் பத்ர் தான் போருன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடியே உங்கள்கிட்ட சில பேர் என்ன செய்யறாங்க? விவாதம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது யாரோ அவர்களை மரணத்தின் பால் இழுத்து கொண்டு செல்வது போன்று நினைக்கிறார்கள். அவங்க பார்க்கும் போது ஏதோ நீங்க மரணத்தை நோக்கி அவங்க கூட்டிட்டு போறதாக அவங்க எண்ணுறாங்க. ஏன்னா போர்ன்றது எப்படி உயிரோட திருப்பி வர முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? தெரியாது. மேபி வெற்றியை பெற்று உயிரோட திரும்பலாம், இல்ல அல்லாஹ்வுடைய கதா ஷஹாதாவை அடைந்து உயிர் போகக்கூடிய சூழலையும் நம்ம அடையலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சொல்லி காட்டுறான், அன்னமா யஸாகூன இலல் மௌத் வ ஹும் யன்துரூன். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது யாரோ அவர்களை மரணத்தின் பால் இழுத்து கொண்டு செல்வது போன்று அவர்கள் நினைக்கிறார்கள். நல்லா சொல்லி காட்டுறான். وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ. 2 கூட்டத்துல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான்? வாக்குறுதி கொடுத்தா. நல்லா சொல்லி காட்டுறான். 2 கூட்டம். என்ன கூட்டம்? எந்த 2 கூட்டத்தை அல்லாஹ் இங்க சொல்றான்? இந்த 2ல 1 நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன்னு சொல்றான். எந்த 2? யாராவது கெஸ் பண்ணுங்களேன். எந்த 2 அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான்? அபூ சுஃபியான் தலைமையில் வந்த வியாபார கூட்டம் அல்லது அபூ ஜஹலின் தலைமையில் வந்த போர் படை. இந்த 2ல் இந்த 2 கூட்டங்களில் ஏதேனும் ஒரு கூட்டத்தை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள் நபியே. இந்த 2ல 1 நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். அடுத்து அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. ஆனா நீங்க எதை தெரியுமா விரும்புனீங்க? ஆயுதபாணிகளாக இல்லாத வியாபார கூட்டம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹ் தன் திருவாக்குகளால் சத்தியத்தை நிலைநாட்டவே விரும்பினான். காஃபிர்களை வேற இருக்கவுமே அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க விரும்பினது என்னதானா? இந்த 2ல 1 நான் ப்ராமிஸ் பண்ண வாக்குறுதி கொடுத்தேன். நீங்க விரும்பினது ஆயுதம் அல்லாத வியாபார கூட்டத்தை நீங்க விரும்புனீங்க. ஆனா அல்லாஹ் விரும்பினது ஆனா அல்லாஹ் தன் திருவாக்குகளால் சத்தியத்தை நிலைநாட்டவும் காஃபிர்களை வேற இருக்கவுமே நாடுகிறான்.
மேலும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் அடுத்து இந்த வசனம் லியுஹிக்கல் ஹக்க வ யுப்திலல் பாத்தில் வலவ் கரிஹல் முஜ்ரிமூன், முஜ்ரிமீன்கள் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் பொய்யை அழித்து ஹக்கை இந்த உண்மையை நிலைநாட்டவே நாடுகிறான். ரப்புக்கும், இங்கதான் விஷயம், இதுதான் நம்ம தலைப்பு. இப்பதான் தலைப்புக்குள்ள வரும், நல்லா கவனிங்க. நான் ஏன் இந்த எல்லா வசனத்தையும் ஓதி காட்டினேன்னா அந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது நம்ம விளங்கினாதான் தலைப்போடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். ஹியர் இஸ் தி கேட்சி பாயிண்ட். இஸ்தஸ்தகீசூன ரப்பக்கும், நினைவு கூறுங்க. அல்லாஹ் சொல்றான் இஸ்தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னீ முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை ரட்சிக்குமாறு நீங்கள் இறைவனிடத்தில் மன்றாடுமாறு, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களை ரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நீங்கள் நாடிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான், அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளித்தான் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி முடிக்கிறான் இந்த வசனத்தை? நீங்கள் அல்லாஹ் இடத்தில் மன்றாடிய போது அல்லாஹ் உங்களுக்கு 1000 மலக்குமார்களை கொன்று 1000 மலக்குமார்களை கொன்று அணி அணியாக 1000 மலக்குமார்களை அணி அணியாக பின்பற்றக்கூடிய ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உதவி புரிந்து இந்த வெற்றியை கொடுத்தான் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். சோ இன்னொரு இடத்துல அல்லாஹ் வேற சில வசனங்களை இதே மாதிரியான இதே பதிலுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த பிரார்த்தனை நம்ம சீரா எல்லாருமே படிச்சிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம அனைவரும் படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? பத்ருடைய போர்க்களத்தை போகும்போது அபு சுஃபியானோட வியாபாரத்துக்காக நம்ம போனோம். ஆனா அபு சுஃபியான் அதை முன்கூட்டியே அந்த விவரம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப சேஃபா பாதுகாப்பா வேற ஒரு ரூட் எடுத்து போயிட்டாங்க மக்காக்கு. வியாபார கூட்டம் பாதுகாப்பா போயிடுச்சு. ஆனா அந்த செய்தி கிடைச்ச பிறகு அபூஜஹல் என்ன செய்யறான்? ஒரு போர், வியாபார கூட்டம் பாதுகாப்பா போனா கூட சரி, இதுதான் நமக்கான வாய்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி அந்த மதீனால இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அரசு, அதோட ஆட்சியாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதோடைய மக்கள் சஹாபாக்கள், இவர்களை முடிப்பதற்கு இதுதான் சரியான தருணம். இப்ப நம்ம இவர்களை முடிக்கலன்னா திருப்பி நம்முடைய வியாபார கூட்டத்துக்கு இவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அபூஜஹல அந்த மக்கள் என்னன்னு சொன்னாங்க? அந்த மக்கள் வச்ச பேர் என்ன? நம்ம கொடுத்த பேர் அபூஜஹல். அபூஜஹலோட உண்மையான பேர் என்ன? அபூஜஹலோட உண்மையான அபுல் ஹக்கம் அந்த மக்கள் கொடுத்த பேரு அம்ர் பின் ஹிஷாம். அம்ர் பின் ஹிஷாம்ன்ற அந்த நபருடைய பேர் அம்ர் பின் ஹிஷாம். ஆனா அந்த மக்கள் என்ன கொடுத்தாங்க? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க அபுல் ஹக்கம்னு. அந்த மக்கள் அந்த நபருக்கு கொடுத்த பேர் அபுல் ஹக்கம், அறிவின் தந்தை, தி ஃபாதர் ஆஃப் விஸ்டம், ஆட்சியின் தந்தை. ஹக்கம் ரூலிங், ஆட்சி அதிகாரத்தின் தந்தைன்னு கொடுத்தாங்க. உண்மையிலேயே ஆட்சி அதிகாரத்தின் தந்தையாக தான் திகழ்ந்தான். இந்த யோசிச்சு பாருங்க, வியாபார கூட்டம் சேஃபா போயிடுச்சு. அபு சுஃபியான் சொல்றாரு பிரச்சனை இல்ல, வியாபார கூட்டம் பாதுகாப்பா வந்துருச்சு, நம்ம போர் செய்ய வேணான்னு. ஆனா இவன் என்ன சொல்றான்? இல்ல முடியாது, இப்ப நீங்க விட்டுருவீங்க, அடுத்தடுத்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உருவாக்கிய அந்த இஸ்லாமிய அரசு நமக்கு குடைச்சல் கொடுப்பாங்க, நம்முடைய மக்காவோட அதிகாரத்தை பாதுகாக்கணும்னா நம்ம போர் செஞ்சே ஆகணும்ன்ற தீர்மானிக்கிறான். உண்மையிலே ஆட்சியின் தந்தையா தான் இருந்தான். நம்ம சொன்னோம் என்னது, நீ எவ்வளவு பேர் அறிவாளி இருந்தாலும் நீ அந்த அறிவை கொண்டு இஸ்லாத்தை ஏத்துக்கலன்னா நீ யாரு? நீ முட்டாள் தான், அபு ஜஹல் தான், அறிவின்மையின் தந்தை தான் நீ அப்படின்னு நம்ம சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபு ஜஹல்னு. மக்கள் கொடுத்த பேர் அபுல் ஹக்கம். உண்மையிலேயே அவன் அபுல் ஹக்கமா தான் இருந்தான் அன்னைக்கு. சோ யோசிச்சு பாருங்க, போரை நோக்கி வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற சில வசனங்களையும் இதை தெளிவுபடுத்துறான் நமக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போக பிறகு, பத்ருடைய ஆயத்தமான பிறகு லொகேஷனை சூஸ் பண்றாங்க, இடத்தை தீர்மானிக்கிறாங்க, ஒரு படைய அணியாக நிக்க வைக்கிறாங்க, சஃபா நிக்க வைக்கிறாங்க. ஒட்டகத்துல வந்தவங்க இங்க நில்லுங்க, குதிரையில 2 பேர் தான் குதிரையை வச்சிருக்காங்க, அவங்க நீங்க இங்க நில்லுங்க, அம்பு எறிகிற வீரர்கள் பின்னாடி நில்லுங்க, ஈட்டி வச்சிருக்கவங்க முன்னாடி நில்லுங்க. சோ பல விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ட்ரூப்ஸா, ஒரு லைனா, ஒரு சஃப்வா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூடாரத்துக்கு போய் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட கையேந்திட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் இங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான்னா, இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்க அல்லாஹ்ட்ட கையேந்தினீங்க, நீங்க அல்லாஹ்ட்ட மன்றாடுனீங்க, நீங்க இறைவனிட்ட ரட்சிச்சீங்க, நீங்க கேட்டீங்க, பிரார்த்தனை செஞ்சீங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையை உயர்த்திட்டாங்கன்னா, அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் துவா. அவங்க கேட்ட துவா எப்படி, அதாவது டோட்டலா அல்லாஹ்ட்ட சார்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு 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 ஆக்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்வால்வ் ஆகுறாங்க. டோட்டலா அல்லாஹ்ட்ட சார்ந்துட்டாங்க, டோட்டலா கையை தூக்கிட்டாங்க. அவங்களுடைய மேலாடை வந்து கலண்டு விழுவுற அளவுக்கு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்க போட்டிருந்த அந்த மேலாடை வந்து கீழே கலண்டு விழுற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல பாத்துட்டாங்க. அபூபக்கர் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் பஅதன் மின் முனாஷததிக ரப்பிக, யா ரசூலல்லாஹ் நீங்க பி ஈஸ் ஓ ரசூலல்லாஹ் கொஞ்சம் இலகுவாக்கிக்கங்க, ஏன் துஆ செய்ய இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க? இன்னல்லாஹ முன்ஜிஸு வஅதஹு வ இய்யாக், அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கான் உங்களுக்கு வெற்றி தருவேன்னு, நீங்க கொஞ்சம் இலகுவாக்கிக்கோங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அப்ப அவங்க எந்த அளவுக்கு உருகி
அல்லாட்ட மட்டும்தான் வெற்றி, அல்லாஹ் உதவி கொடுத்தா மட்டும்தான் வெற்றின்ற அளவுக்கு சார்ந்திருந்து கையை தூக்கி கேட்டுதான் எப்படி கேட்டிருப்பாங்க, அவங்களோட மேலாட கீழே உள்ள அளவுக்கு கையை தூக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அபூபக்கர். சோ அந்த அளவுக்கான ஒரு துவா யோசிச்சு பாருங்க. அப்போ இப்ப இந்த விஷயத்தை அப்படியே நிப்பாட்டிடும். இந்த விஷயத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு இப்ப நம்ம சுச்சுவேஷனுக்கு வரும். இப்ப நம்ம காலத்துக்கு வாங்க. இப்ப நம்மளும் துவா செய்யறோமா இல்லையா? நம்மளும் துவா செய்யறோம் இல்லையா? நைட் ஆஃப்டர் நைட், இரவுக்கு பிறகு இரவாக, கதிருக்கு லைலத்துல் கதிருக்கு பிறகு லைலத்துல் கதிராக, ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கதிர் இரவு அன்னைக்கு நம்ம துவா செஞ்சுட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ரமதானுடைய ஒற்றைப்படையில துவா செஞ்சுட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ரமதானுடைய கடைசி 10 இரவுகளை துவா கேட்டுட்டு தான் இருக்கும். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்கும். மக்கால மஸ்ஜிதுல் ஹராம்ல கஅபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துல புனிதமான இடத்துல பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே துவாவை மாத்த கூட கிடையாது. நம்ம யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி கொடு, யா அல்லாஹ் முஸ்லிம்கள் கஷ்டத்தை போக்கி வச்சிரு, யா அல்லாஹ் எதிரிகளை நீ அழிச்சிரு, யா அல்லாஹ் பலஸ்தீனை மீட்டெடுத்து வச்சிரு, யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கரத்தில் ஒப்படைக்க செய்ய அல்லாஹ், யா அல்லாஹ் முஸ்லிம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட முஸ்லிம் நிலங்களை மீட்டெடுத்து கொடு யா அல்லாஹ், முஸ்லிம்களின் கஷ்டத்தை போக்கிய அல்லாஹ், முஸ்லிம் பெண்களின் கஷ்டத்தை போக்கிய அல்லாஹ். கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு பிறகு வருஷம் கேட்டுட்டு இருக்கோமா இல்லையா? லைலத்துல் கத்ருக்கு பிறகு லைலத்துல் கத்ர் ஒவ்வொரு வருடமும் கேட்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு வருடமும் ரமதான் பிறகு ரமதான் கேட்கிறோமா இல்லையா? ஏதாவது மாறி இருக்கா? ஏதாவது மாறி இருக்கா? பலஸ்தீன் மீட்டெடுக்கப்பட்டுச்சா? முஸ்லிம்கள் கஷ்டம் போக்கப்பட்டுச்சா? முஸ்லிம்கள் நிம்மதியா வாழ்றோமா? ஏதாவது ஒண்ணு நம்ம துவா கேட்கறது மாத்திட்டோமா, நிறுத்திட்டோமா? இல்லையே. வருஷம் வருஷம் அதுதானே கேட்கிறோம். காபத்துல்லாஹ்ல மட்டும் இல்ல, உலகளவை எல்லா மஸ்ஜிதுகளும். நீங்க உங்க ஏரியால மஸ்ஜித கேட்கறீங்க, நான் எங்க ஏரியால மஸ்ஜித கேட்கிறேன், நான் தொழுற இடத்துல கேட்கிறேன், நீங்க தொழுவ வைக்கிற இடத்துல கேட்கறீங்க. ஒவ்வொரு மக்களும் இரவில் அல்லாஹ் இந்த வானத்தை நோக்கி நான் இறங்கி வரேன்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் பிரார்த்தனை செய்யறோமா இல்லையா? இதே பலஸ்தீனுக்காக செய்யறோமா இல்லையா? இதே முஸ்லிம்கள் மக்களுக்காக செய்யறோமா இல்லையா? இதே மஸ்ஜிதுல் அக்ஸாக்காக செய்யறோமா இல்லையா? அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக, இஸ்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக, முஸ்லிம் நிலங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, முஸ்லிம் பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்காக, சிறைவாசிகள் விடுதலை செய்வதற்காக செய்யறோமா இல்லையா? எல்லாருமே துவா செஞ்சுட்டு தான் இருக்கும். ஏதாவது சுச்சுவேஷன் மாறுச்சா? ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டுச்சா? பலஸ்தீன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பலஸ்தீனுக்காக 75 வருஷமா துவா கேட்டுட்டு தான் இருக்கும். ஏன் இன்னி வரைக்கும் மாறல? ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? இஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். ஃபஸ்தஜாப ஃபா போட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஸ்தஜாப லக்கும் என்ன சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இம்மீடியட்லி வி ரெஸ்பாண்டட். உடனடியாக உமக்கு இந்த துஆவை கபூல் செஞ்சோம் நபியே. எப்படி? உடனே ஃபஸ்தஜாப லக்கும் வி இம்மீடியட்லி ரெஸ்பாண்டட் டு யுவர் துஆ. உங்க பிரார்த்தனைக்கு உடனடியாக நாங்க பதில் அளிச்சோம். எப்படி பதில் அளிச்சோம்? அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபின். 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செஞ்சு வெற்றி கொடுத்தோம்னு சொல்றான். இம்மீடியட்லி ரெஸ்பாண்ட், உடனே உதவி வந்துச்சு. அப்ப இன்னைக்கே நமக்கு அந்த உடனே அந்த உதவி வரல. நம்மளோட துவாக்கு ஏன் இன்னைய வரைக்கும் உடனே அந்த உதவி வரல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்கு உடனே அல்லாஹ் பதில் அளிச்சேன்னு சொல்றானே, ஏன் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கு உடனே அந்த பதில் வரல? அந்த காரணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சோ அதுல முதல் காரணம், சம்திங் இஸ் மிஸ்ஸிங். நம்மள்ட்ட ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவாவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாவுக்கும் நமக்கும் ஏதோ ஒண்ணு ஒரு கேப் இருக்கு, ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் ஆகுது, ஏதோ ஒண்ணு விடுபட்டு இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சோ 3 விஷயத்தை நான் அதை பிரிச்சிருக்கிறேன், 3ஆ பிரிச்சிருக்கிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ உதாரணத்துக்கு லிபரேஷன் ஆஃப் பலஸ்தீன், பலஸ்தீனை மீட்டெடுப்பதுன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. நான் உதாரணத்தை வச்சு விளக்கினா ஈஸியா இருக்கும்னு பாக்குறேன். பலஸ்தீனை மீட்டெடுக்கணும். அல்லாஹும்ம அஈதில் மஸ்ஜிதுல் அக்ஸா இலா ரிஹாபில் முஸ்லிமீன். யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்கள் மீட்டெடுங்கள். யா அல்லாஹ் எல்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கரத்தில் ஒப்படைக்க செய்ய அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்படின்ற துவாவை நம்ம கேட்டுட்டு இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, என்ன நம்மள்ட்ட மிஸ் ஆகுது அவங்களுக்கும் நமக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு கனெக்ட் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு துவா கேட்கும் பொழுது பத்ருடைய களத்துல எங்க இருந்தாங்க? மதீனா உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? இல்ல பத்ருடைய களத்துல அட் மிட்ஸ்ட் ஆஃப் வார், போர் தொடங்கக்கூடிய தருணத்துல, போருடைய சூழல்ல சஃப்வா நிக்க வச்சுட்டு, படைகளை அமர்த்திட்டு, லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு, சஃப்வா அணிதிரள வச்சுட்டு போருக்கு மத்தியில் துவா செஞ்சாங்களா? போருக்கு மத்தியில் தானே செஞ்சாங்க துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்கல்ல, லொகேஷன் சூஸ் பண்ணியாச்சுல, கிணற்றை நம்ம பின்னாடி வச்சுக்கலாம், கிணறை தாண்டி நம்ம டென்ட் போட்டுக்கலாம், இங்க நில்லுங்க, சஃப்வா நில்லுங்க, எல்லாத்தையுமே நிக்க வச்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட எந்த கேஸ் நம்மள்ட்ட இருக்கு? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கும் முஜ்ரிமீன்கள் இருந்தாங்க, அன்னைக்கும் மக்கா குறைஷி எதிரிகள். அன்னைக்கு மக்கா குறைஷி முஸ்லிம்கள், மதீனால உள்ள முஸ்லிம்களின் சொத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. சொத்துக்களை கொடுக்கலையே, ஹிஜ்ரா செஞ்சு போகும்போது சொத்துக்களை கொடுத்து அமைச்சு வச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? முஸ்லிம் சஹாபாக்கள் சொத்துக்களை தரல, ஆக்கிரமிச்சுதான் வச்சிருந்தாங்க. அதன் விளைவாக தான் அபூ சுஃபியான் வியாபார கூடத்தை மடக்குறது எதுக்கு? நம்முடைய சொத்தை அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க மக்கா குறைஷிகள், அதை எடுக்கணும்ல. அப்ப அந்த லிபரேஷன், அந்த ஆக்கிரமிப்பை மீட்டெடுக்கிறதுக்கு, சொத்துக்களை அபகரிச்சு வச்சிருக்காங்க, ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அதை மீட்டெடுக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார கூட்டத்தை நோக்கி போறாங்க. அது போராக மாறுது, போருக்கு மத்தியில் நிக்கிறாங்க.
ஆனா இன்னைக்கு இதே பலஸ்தீன் மீட்டெடுப்பதற்கு என்ன தயாரிப்பை முஸ்லிம்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம்? முஸ்லிம்கள் என்ன தயாரிப்பை செஞ்சுட்டோம்? ஆக்சுவலா என்ன தயாரிப்பை செய்யணும்? ஷரியா யாருக்கு கடமையாக சொல்லுது? யார் மீது கடமை? பலஸ்தீனை மீட்டெடுப்பது அனைத்து முஸ்லிம்கள் மீது கடமையாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஆயுதம் தாங்கிய ராணுவம், முஸ்லிம் நாட்டு ராணுவங்கள் உங்க மேல கடமை இல்லையா? அவங்க மேல அது கடமை இல்லையா? எகிப்துடைய ராணுவத்தின் மேல கடமை இல்லையா? சவுதி அரேபியாவோட ராணுவத்தின் மீது கடமை இல்லையா? ஜோர்டானோட ராணுவத்தின் மீது கடமை இல்லையா? யாரோ ஒரு அமெரிக்கா அவனுடைய போர்க்கப்பல் அனுப்புறான். அவன் அமெரிக்கா எங்கெங்க இருக்கு? எத்தனை மைல் தாண்டி இருக்கான்? அவன் அனுப்புறான் இஸ்ரேலுக்கு கூட நான் இப்ப அவன் ராணுவத்தை. பக்கத்துல இருக்கிற எகிப்துக்கு ஒரு ராணுவத்தை அனுப்ப மாட்டீங்களே? முஸ்லிம் நாடு தானே நீங்க, முஸ்லிம் ஆட்சியாளர் தானே நீங்க, முஸ்லிம்கள் தானே ராணுவத்துல இருக்கிறீங்க. உங்க ராணுவம் ஏன் நவரல? பலஸ்தீன் மக்களை மீட்டெடுப்பதற்காக சவுதி அரேபியாவோட ராணுவம் ஏன் நவரல? இதே சவுதி அரேபியாவுடைய ராணுவம் யமனில் உள்ள முஸ்லிம்களை அடிப்பதற்கு நகர தெரிந்த உங்களுடைய ராணுவத்தை முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்கு, பலஸ்தீனை காப்பாற்றுவதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் நீங்க நவரல? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? whom you are trying to kid? யாரை ஏமாத்திட்டு, whom you are trying to cheat? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த கேஸே இன்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு போருடைய மத்தியில துவா செஞ்சாங்க. இன்னைக்கு போரே ஆரம்பிக்கலையே, முஸ்லிம் நாட்டு ராணுவங்கள் நவர கூட இல்லையே, நவத்தை சொல்லி நம்ம கேட்க கூட இல்லையே. நம்மள எத்தனை பேர் கேட்டோம்? நம்மள எத்தனை பேர் இந்த குரலை எடுத்து வச்சோம்? முஸ்லிம் நாட்டு ராணுவர்களே, முஸ்லிம் நாட்டு தலைவர்களே, முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்களே, உங்கள் மேலதான் கடமை அந்த மக்களை மீட்டெடுப்பது. நாம என்னங்க செய்ய முடியும்? நம்ம உட்கார்ந்து பயன் பண்ண முடியும், பொதுக்கூட்டம் நடத்த முடியும், ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும், துவா செய்ய முடியும். நம்மள்ட்ட என்ன இருக்கு மீட் எடுக்கிறதுக்கு? யார் மீட் எடுக்கணும்? யார் மேல பொறுப்பு? யார் அந்த தகுதி வாய்ந்தவர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ்ன்ற வசனம் யாருக்கு ஆக்சுவலா பொருந்தும்? ஆல்ரெடி ராணுவத்தை வைத்துக்கொண்டு, ராணுவ தளவாடங்களை வைத்துக்கொண்டு ராணுவங்களாக முஸ்லிம் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அதன் கீழே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், ராணுவ தளபதிகள், உங்க மேலதானே கடமை. நீங்க தானே ராணுவத்தை வச்சிருக்கீங்க. முஸ்லிம்கள் அப்பாவி மக்கள் நாங்களா வச்சிருக்கோம். நாங்க எங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க நவராம இருக்கிறது உங்க மேல குற்றம் இல்லையா? பக்கத்துல முஸ்லிம் செத்துக்கிட்டு இருக்கான், உங்களுடைய ஆயுதங்களை வச்சு எதுக்காக வச்சிருக்கீங்க ராணுவத்தை? யோசிச்சு பாருங்க. இதை கேட்க கூட நம்முடைய மத்த முஸ்லிம் சகோதரிகள் இதை அவர்களுக்கு அவர்களுடைய கடமையை அவர்கள் மேல நம்ம உணர்த்த கூட செய்யலன்னா அவங்க எப்படி நவருவாங்க? இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனா நவராம இருக்கக்கூடிய குற்றம் அவர்கள் மேல இருக்கு. சாதாரண ஒரு குழு, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போராடிட்டு இருக்காங்க. பலஸ்தீன்ல கொஞ்சோண்டு ஆயுதங்களை தாங்கி வச்சிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. பெரும் ஆயுதங்களை வச்சுக்கொண்டே முஸ்லிம் நாட்டு ராணுவங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. அங்குள்ள முஸ்லிம்கள் போராடுறாங்களா இல்லையா? அங்குள்ள முஸ்லிம்கள் தங்களிடத்தில் என்ன கிடைக்குதோ அதை வைத்துக் கொண்டு உயிரே போனான் ஷஹாதான்னு சொல்லிட்டு போராடுறாங்கல்ல. ஆனா முஸ்லிம் நாட்டு ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கேஸே இல்லையே. நபிசாசம் போற நிறுத்திட்டு துவா கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம எதுவுமே பண்றது இல்ல. ஆனா இதே மக்கால, இதே ஹராம்ல சவுதியுடைய ராணுவத்தை நவத்த மாட்டாங்களாம். ஆனா சவுதியில இருக்கக்கூடிய காபத்துள்ள ஹராம்ல இமாம் துவா கேட்டுட்டு இருப்பாரு, பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை கூட. ராணுவத்தை நவத்தாம எதுக்கு துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்மளோட கேஸே இல்லையே, நம்ம ஸ்டெப்பே எடுக்காம எதுக்கு துவா பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நபி ஸல்லல்லாஹு போற நிறுத்திட்டுல துவா கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மிஸ்ஸிங் இருக்கா இல்லையா? இன்னைக்கு அதை நோக்கி செயல்பாடு செய்யாமையே நம்ம இன்னைக்கு துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. சோ அப்ப இதுதான் முதல் விஷயம். சோ அப்ப இன்னைக்கு அந்த துவால கூட பாருங்களேன், பலஸ்தீன் மக்களை மீட்டடியா அல்லா, பலஸ்தீன் மக்களை காப்பாத்தியா அல்லான்னு துவா கேட்கிறாங்க. அடுத்த துவால இதே மஸ்ஜிதுல் ஹராம்ல ஹரமுடைய இமாம்கள் என்ன கேட்கிறாங்க? அல்லாஹும் வஃபிக் மலிக சல்மானை பாதுகாத்துறியா அல்லா, எங்க நாட்டு ஆட்சியாளரை பாதுகாத்துறியா அல்லா கேட்கிறாங்களா இல்லையா? இதுல என்ன துவா, என்ன முரண்பாடா இருக்கே. எந்த ஆட்சியாளர் இஸ்ரேலோட உடன்படிக்கை செஞ்சு கொண்டிருக்கிறாரோ, எந்த ஆட்சியாளர் பலஸ்தீன் மக்கள் கொல்லப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறாரோ அந்த பலஸ்தீன் மக்களுக்கும் துவா கேட்கறீங்க. அடுத்த துவால இந்த ஆட்சியாளருக்கும் பாதுகாப்பு கொடுன்னு கேட்கறீங்க. எந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யணும்? சொல்லுங்க. நம்மளே கேட்ப, எந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யணும்? இந்த ஆட்சியாளர் பாதுகாக்கணுமா? இந்த ஆட்சியாளர் தான் இஸ்ரேலை பாதுகாப்பது, இந்த ஆட்சியாளர் தான் ராணுவத்தை நவத்தாம தடுத்து வைப்பது. இப்ப இவங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிறீங்க, பலஸ்தீன் மக்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிறீங்க. மக்கள் பின்னாடி ஒரு மக்கள் ரெண்டுத்துக்கும் ஆமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன துவா பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த துவா கபூல் செய்யணும்? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், முரண்பாடா தெரியல. எந்த ஆட்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு துணை போறாங்களோ அவங்களையும் பாதுகாக்க சொல்லி கேட்கிறோம். எந்த மக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்களோ, எந்த இஸ்ரேல் மக்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்கோம், அந்த இஸ்ரேலுக்கு எதிராகவும் அந்த முஸ்லிம்களுக்காகவும் துவா செஞ்சுக்கிறோம். அதே இஸ்ரேலோட ஒப்பந்தங்களையும் போட்டுக்கிறோம். துவா கேட்கும் போது இஸ்ரேலுக்கு எதிராக கேட்டுக்கிறீங்க. ஆனா சவுதி அரசாங்கம் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க, எகிப்து அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க, ஜோர்டான் அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க. ஆனா எங்கள்கிட்ட சொல்றீங்க இஸ்ரேலுக்கு எதிராக துவா செய்யணும். என்ன நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம? என்ன அல்லாஹ்வை யாரை ஏமாத்துறீங்க? அல்லாஹ்வை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியாதா நம்ம என்ன செய்யறோம்ன்ற செயல்பாடு? அல்லாஹ்க்கு தெரியாதா? எதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் அல்லாஹ் பார்க்காம இருக்கான்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட ஒரு துவாவை நம்ம கேட்டுட்டு இருக்கும் போது ஏன் துவா கபூலா மாட்டேது? யோசிச்சு பாருங்க. கதிருக்கு மேல கதிர். நம்ம இது மட்டும் இல்ல, சரி இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். வறுமைக்கு எதிராக துவா கேட்கிறோமா இல்லையா?
அல்லாஹும்ம அத்இமில் ஃபுகரா, அல்லாஹும்ம அத்இமில் ஜாயின், யா அல்லாஹ் வறுமையை ஒழிச்சிரியா அல்லாஹ், வறுமையாளர்களுக்கு செழிப்பக்கூடிய அல்லாஹ், வறுமையை நீக்கிறியா அல்லாஹ் கேட்கிறோம்ல. இதே மஸ்ஜிதுல் ஹராம்ல காபத்துல்லால வச்சு வறுமைக்கு எதிராக இமாம்கள் கேட்கறாங்களா இல்லையா? கேட்கறாங்களா இல்லையா சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு நம்ம அங்க ஹஜ்ஜிக்கு நம்ம அங்க போலனாலும், இல்ல ரமதானுக்கு நம்ம அங்க போய் தொழுகக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலனாலும், இங்க இருந்து டிவியில பாக்குறோம்ல, எல்லாரும் நீங்க பாக்குறீங்களா இல்ல டிவில, இல்ல யூடியூப்லயோ இன்டர்நெட்லயோ பார்க்க முடியுதா இல்ல? அந்த வாய்ப்பு இருக்குல்ல. அந்த துவாவை நம்ம இங்க உட்காந்து கேட்கறோம்ல, அந்த இமாம் என்ன கேட்கிறாருன்னு காபத்துல்லான்னு கேட்கறாங்க, வறுமையை ஒழிச்சிரியா அல்லாஹ், வறுமையாளர்களை பாதுகாத்துறியா அல்லான்னு, வறுமையை எங்கள்ட்ட இருந்து நீக்கிறேன்னு. ஆனா செயல்பாடு என்ன? இதே சவுதியில அனைத்தும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. இஸ்லாத்தோட ஷரீத்தின் படி எண்ணெய் வளங்கள் அந்நாசு ஷுரகா ஃபீ ஸலாஸ் அல்மா வல் கிலா வன்னார், மக்கள் அனைவரும் 3 விஷயத்தில் பங்குதாரர்கள். நிலம் என்ன சொல்றாங்க? காடுகள், பச்சை பசல் காடுகள், கிரீன் பாஸ்டர்ஸ் லேண்ட், வல் கிலா அல்மா நிறம், நீர், தண்ணீர், ஆறுகள், கடல்கள், ரிவர்ஸ், லேக்ஸ், சீஸ், ஓஷன்ஸ். இது அன்னார் நெருப்பு, ஃபியூவல், எதுல இருந்தெல்லாம் நெருப்பு தயாரிக்க முடியுமோ, வேஸ்ட் ரிசோர்சஸ், மினரல்ஸா இருக்கட்டும், ஃபியூல்ஸா இருக்கட்டும், க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், எரிவாயா இருக்கட்டும், கச்சா எண்ணெயா இருக்கட்டும், அனைத்து மக்களும் பங்குதாரர்கள் இஸ்லாத்தின் ஷரீத்தின் படி, பொருளாதார கொள்கை படி. ஆனா ஒரு தனியார் மையமாக்கப்பட்ட அராம்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. அதை அரேபியன் அமெரிக்கன் கார்பரேஷன் ஆஃப் ஆயில் கார்பரேஷன் வறுமையை ஒழிக்கணும்னு துவா கேட்டுக்கிறீங்க. ஆனா லண்டன்லயும் பாரிஸ்லயும் போயிட்டு பாட்டு கச்சேரி நடத்திட்டு தேவையில்லாத FIFA வேர்ல்டு கப் நடத்துறதுக்கு, டோர்னமெண்ட்டுக்கு FIFA வேர்ல்டு கப் நடத்துறதுக்கு ஸ்டேடியத்தை அவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டிட்டு வீண் வீரியத்தை செஞ்சுக்கிட்டு வறுமையை ஒழிச்சுன்னு துவா கேட்டுக்கிறீங்க. வீண் வீரியத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன முரண்பாடு? இதுதான் சுன்னாவா? இதுதான் நபிசாசம் சுன்னாவா? இதுதான் சுன்னா குலஃபராசின்களோட சுன்னாவா? நபிசாசம் வறுமையை ஒழிக்கும் துவா செய்யும் போது அவங்க ஏகோபித்திய வாழ்க்கையில வந்துட்டு வீண் விரயங்கள் செஞ்சுட்டு விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டுக்கு டோர்னமெண்ட்டை கட்டிட்டு நபிசாசம் அல்லாட்ட வறுமையை ஒழிச்சு துவா கேட்டுட்டு இருந்தாங்களா? வறுமையை ஒழிச்சிடும் அவங்களும் வறுமையில இருந்தாங்க, கல்ல கட்டிட்டு நின்றாங்க. நபிசல்லா சொல்லும்போது குலஃபராசின் என்ன பண்ணாங்க? என்ன யோசிச்சாங்க? சுன்னா என்ன? மக்கள் வறுமையில கஷ்டப்படும் போது அவங்க சிறப்பா இருந்தாங்களா? பஞ்சம் வரும்போது அவங்களே சாப்பிடாம தானே இருந்தாங்க. குலஃபராசி உமர் பின் கத்தாப் என்ன சொன்னாரு? வயிறு சவுண்ட் விடும்போது நீ என்ன சவுண்ட் வேணா விட்டுக்கோ, மக்கள் சாப்பிட வரைக்கும் நானும் இந்த உணவை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுதானே குலஃபராசினோட சுன்னா. ஈராக்ல ஒரு ஆடு அடிபட்டு இறந்துட்டா நான் பயப்படுறேன்றாங்க. லிமலம் துஅபித் லஹு தரிக், ஒரு ரோட்டை ஒழுங்கா போடாததன் காரணமாக ஆடு தடிக்கு விழுந்து அல்ல நாளைக்கு மறுமையில என்ன கேட்பான்னு அஞ்சுறேன்னு சொன்னாங்களே. உமர் பின் அப்துல் அசீஸ் என்ன சொன்னாங்க? மலையில போய் நீங்க தானியங்களை போடுங்க, செடி கொடிகள் வளரட்டும். அதனால let it be said, முஸ்லிம் நாடுகள் வழியாக முஸ்லிம் நாடுகள் வழியாக பறக்கக்கூடிய பறவைகள் கூட பசியாக பறந்துவிடக் கூடாது என்று சொல்லட்டும்னு சொல்லி மலைகள்லயும் செடி கொடிகள் வளரட்டும் சொன்னாங்களே. இதுதானே குலஃபாக்களுடைய சுன்னா. இன்னைக்கு முஸ்லிம் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏகோபித்திய வாழ்க்கை, லண்டன்லயும் பாரிஸ்லயும் கெசினோ சூதாட்டத்திலையும் பாட்டு கச்சேரிகள்லையும் ஹராமான விஷயங்களை செலவு பண்ணிட்டு ஃபுட்பால் ஸ்டேடியத்தை கட்டுறது கோடி ரூபா, மிஸ் வேர்ல்டு நடத்துறாங்க. என்னது இதெல்லாம்? வறுமையை ஒழிக்கணும் துவா கேட்டுக்கிறீங்க, ஆனா செயல்பாடு இப்படி இருக்கு. முரண்பாடா இல்ல? எப்படி துவா கபூல் அவங்க யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம. சோ அதுலதான் இன்னைக்கு நம்ம சொல்லும் பொழுது, அப்போ முதல் விஷயம், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா முதல்ல அதுல இன்வால்வ் ஆகணுமா இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்லைன்னா, நீங்க ஒரு சக மனிதர்கிட்ட உதவி கேட்கறீங்க, சக மனிதர்கிட்ட ஒரு உதவி கேட்கறீங்க, சக மனிதர்கிட்ட நான் வீடு கட்டுறேன் எனக்கு உதவி செய்யன்னு சொல்றீங்க. அவர் உதவி செய்யறதுக்கு வராரு. ஆனா நீங்க நல்லா படுத்து தூங்குறீங்க, எந்த வேலைக்கும் பண்ண மாட்டீங்க, இன்னொருத்தட்ட உதவி கேட்கறீங்க, ஆனா நீங்க அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்வாரா? எப்பா இவர் என்கிட்ட உதவி கேட்கிறாரு, அவரே எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, ஆனா என்கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு. ஒரு சக மனிதன்கிட்ட கூட இந்த மாதிரி செய்யறது ஆகுமானதல்ல, அழகானதல்ல. அல்லாட்ட எப்படி செய்யலாமா? அல்லாட்ட எப்படி செய்யலாம்? ஒரு சக மனிதன்கிட்ட உதவி கேட்டா கூட, உதவி கேட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆகுமானதல்ல, அழகானதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி செய்யலாமா? அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க. அல்லாட்ட கேட்டுட்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன், நம்ம அதுக்கு முரணா செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் நமக்கு சரி செஞ்சு கொடுக்கணும். அல்லாஹ் பனி இஸ்ராயீல் என்ன சொன்னாங்க? பனி இஸ்ராயீலர்கள், இதஹு அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, you and your Rabb go and fight, we will sit and wait for the result. நீங்க உங்க ரப்பு போய் சண்டை போடுங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் தானே சொன்னாங்க. அப்போ முஸ்லிம்கள் இன்னைக்கு ஒரு துவாவை நம்ம கேட்கிறோம்னா அதை நோக்கிய செயல்பாடுகள்ல இருக்கணுமா கூடாதா? பாவத்தை நேர்வழி காட்டுன்னு கேட்கிறோம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹும்ம ஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக. பாவம் செய்யறதுன்னு தடுக்கணும்ன்றதுக்கான முயற்சியை நம்ம செய்யாம நேர்வழிப்படுத்துன்ற துவா மட்டும் கேட்டா போதுமா? அதுக்கான முயற்சியில இருந்துட்டுல அந்த துவாவை கேட்கணும். அதுதானே இஸ்லாம் சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்ப முதல் விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது, இந்த எந்த ஒரு விஷயத்த நீங்க பலஸ்தீனோ எதுவோ நீங்க அதை நோக்கிய செயல்பாடு ஷரியத் உங்களை என்ன சொல்லிச்சு? இப்ப பலஸ்தீன் நான் சொல்றேன் அப்படின்னா அது ராணுவம் தான் மீட்டெடுக்க முடியும். அந்த ராணுவத்தை நவர சொல்லி நம்ம கேட்டோமா? எத்தனை சொற்பொழிவுகளை நம்ம இதை எடுத்து வச்சோம், எத்தனை பொதுக்கூட்டங்களை இந்த கருத்தை நம்ம எடுத்து வச்சோம், எத்தனை முஸ்லிம்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுத்தோம், இந்த விழிப்புணர்வு கொடுத்தோம். உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து ராணுவத்தை தட்டி கேட்டிருந்தா இன்னைக்கு ராணுவம் நவராம இருந்திருக்குமா?
ஒத்த முஸ்லிம்களும் சேர்ந்து நீங்க ஏன்பா நவரல, முஸ்லிம் ஆட்சியாளர் நீங்க தான்ப்பா துரோகிகள், வாலிமீன் முஜ்ரிமீன், ஏன் இப்படி இருக்கிறீங்க? அங்க முஸ்லிம்களுடைய அழுகை கொண்டு உங்களுக்கு கேட்கலையா? அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் உங்களுக்கு அப்ளை ஆகாதா, பொருந்தாதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனைத்து முஸ்லிம்களும் சேர்ந்து அவங்களை தட்டி கேட்டிருந்தா இன்னைக்கு அவங்க நவராம இருந்திருப்பாங்களா? இப்படி யோசிச்சு பாருங்க. சோ அப்ப இதுதான் நம்ம செய்யும். இதை செஞ்சுட்டுல நம்ம துவா கேட்கணும். சோ அப்ப இதுதான் முதல் விஷயத்தை நான் வந்து சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் என்ன மிஸ்ஸிங்? அடுத்து இட் should be a burning issue. முதல் விஷயம், எந்த துவா கேட்கிறோமோ அதை நோக்கிய செயல்பாடுகள் ஈடுபடணும். ஷரியத் அது நோக்கிய செயல்பாடாக என்ன சொல்லுதோ அந்த செயல்பாடுகள் ஈடுபடக்கூடிய மக்களாக இருக்கணும். இரண்டாவது, அந்த விஷயம் உண்மையிலே நமக்கு அக்கறை கொண்ட விஷயமாக இருக்கணும். எப்படி? இட் should be really a concern for us. We should be bothering, it should be a bothering issue for us. அது உண்மையிலே நமக்கு அக்கறை கொண்ட விஷயம், நம்ம அதை அக்கறையோடு பார்க்கக்கூடிய விஷயம். ஏதோ சும்மா துவா கேட்டுட்டேன், ஏதோ நேம் சேக்கு பேரளவுல துவா பச்சை என்ன பண்ணா துவா கேட்டுட்டோம், பலஸ்தீன் மக்களுக்கு என்ன பண்ணீங்க துவா கேட்டுட்டோம் நாங்க. அப்படி இல்லை. உண்மையில் அதன் மீது அக்கறை கொண்ட நபர்களாக இருக்கணும். அதன் மீது அக்கறை கொண்ட தருணத்தில் துவா கேட்கக்கூடிய சூழல்ல நம்ம வந்து இருக்கணும். அதன் மீது அக்கறை கொண்ட தருணத்தில் துவா கேட்கக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கணும். உண்மையிலே அந்த அக்கறை நமக்கு இருக்கணும். அதை பத்தி எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த பலஸ்தீன் பத்தி நீங்க துவா கேட்கறீங்க, ஆனா இதே பலஸ்தீனுடைய விவகாரம் என்ன, அதோட அரசியல் புரிதல் என்ன, அதோட வரலாறு என்ன, அதுக்கான தீர்வு என்ன, ஒரு சொற்பொழி வச்சிருக்கோம் வாங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல நான் அரசியல் மீட்டிங்லாம் நான் வரதில்லை, இல்ல மஸ்ஜிதுல இதெல்லாம் பேசாதீங்க, அரசியல் விஷயத்த மஸ்ஜிதுல பேசாதீங்க. நீங்க அரசியல் பேச மாட்டீங்க, நீங்க அரசியல் விஷயத்துக்கு பங்களிக்க மாட்டீங்க, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அரசியல் செஞ்சு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அரசியல்ல பங்களிப்பு கொடுக்கணுமா? எப்படி, என்ன முரண்பாடு இது? நீங்க உங்களோட விஷயத்த அக்கறையா இல்ல, ஆனா அல்லாஹ் வந்து உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ முதல்ல முஸ்லிம்கள் இந்த பலஸ்தீன் சம்பந்தமான விவகாரங்களை பேச்சு பொருளா இருக்குதா? எத்தனை பேர் முதல்ல பலஸ்தீன் பத்தி பேசுறோம் இன்னைக்கு? எத்தனை பேரு இந்த பலஸ்தீன் சம்பந்தமான விவகாரங்கள்ல இன்னைக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம்? எதை பேச வேண்டிய தருணத்தை எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? அல் மக்காரி ரஹிமஹுல்லாஹ் வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, இதே பலஸ்தீன் முதல் முறை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு யூதர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே பலஸ்தீன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுச்சு. யார் ஆக்கிரமிப்பு செஞ்சா? கிறிஸ்தவர்கள், சிலுவை யுத்த படை வீரர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 88-90 வருஷம் இந்த நிலம் கிறிஸ்தவர்கள் சிலுவை யுத்த படை வீரர்களின் ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்துச்சு. அவர்கள் அங்கு செய்யாத அட்டூழியங்கள் கிடையாது. கரெக்டா? அந்த தருணத்துல மக்காடி சொல்றாங்க, இந்த தருணத்துல சில உலமாக்கள் இருந்தாங்க, ஆனா யாருமே வந்து ஒலா முதக்கரின் ஒலா தஆ அதை நினைவுபடுத்தவும் இல்லை, அதை நோக்கி அழைக்கவும் இல்லைன்றது. இவ்வளவு உலமாக்கள் இருந்தாங்க, ஆனா யாருமே இதை பத்தி பேசலன்றாங்க. இப்னு ஹஸம் அந்தலூசி பதிவு செய்யறாங்க, இந்த மாதிரியான உலமாக்கள்லாம் ஃபுஸ்ஸாக் உலமாக்கள், பாவிகள்னு சொல்றாங்க. ஒரு ஆலிம் சொல்றாரு, இன்னொரு சக ஆலிம், ஒரு ஆலிம் சக ஆலிம்களை பார்த்து சொல்றாரு, இவங்கெல்லாம் உலமாக்கள் இல்லை, இவங்கெல்லாம் பாவிகள்ன்றாரு. ஏன்? எதை பேச வேண்டிய தருணத்துல எதை பேசாம இருந்தாங்க, எதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தருணத்துல எதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பலஸ்தீன் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அதை பத்தி பேச சொன்னா வேற ஏதோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் இஸ்லாத்தோட எல்லாத்தையும் பேச வேண்டிய தருணம் தான், எல்லாத்தையும் பேசி ஆகணும். ஆனா சில தருணங்கள் சில விஷயங்கள் பகிரப்பட வேண்டும். பலஸ்தீன்ல முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதோடைய புரிதலை உம்மத்துக்கு கொடுக்காம இந்த நேரத்துல வேற விஷயத்த பேசுறது சரியா? அப்கோர்ஸ் எல்லாமே பேசணும், இதுவும் பேசணும்ல. இந்த பலஸ்தீனியும் பேசிட்டுல நம்ம மீதி விஷயங்களை பேசணும். ஆனா இதை பத்தி பேசினா பிரச்சனை வரும். பலஸ்தீன் அதை பத்தி வேணாம், அதை பத்தி நம்ம வேற ஏதாவது தலைப்பு, தொழுகை பத்தி அகீதா பத்தி பேசலாமே, நோன்பு பத்தி பேசலாமே, ஏதாவது வேற ஏதாவது பேசலாமே. கிடையாது, அப்படி இல்லை விஷயம். நீங்க எந்த தருணத்துல எதை பேசணும்? நீங்க பிரச்சனை வர்றதுக்காக பேசாம இருக்க முடியுமா? அப்போ இது நம்ம அதை பத்தி பாதறீங்க இல்லைன்னா, அப்ப நம்ம அந்த மக்கள் மேல என்ன அக்கறை வச்சிருக்கிறோம்? அங்க சக முஸ்லிம்கள் என்ன அக்கறை வச்சிருக்கீங்க? நீங்க இதை பத்தி பேசுறது கூட உங்களுக்கு நாவும் வர மாட்டேங்குது, அதை பத்தி பேசுறது கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, அப்ப என்ன அக்கறை நம்ம அந்த மக்கள் மேல வச்சிருக்கிறோம்? அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் ஹதீஸ் சும்மா மக்களுக்கு பயான் பண்றதுக்கா? நல்லா வந்து பயான் பண்ணிட்டு அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் மக்களை தெரியுமா, முஸ்லிம் சகோதரர்கள் பயான் பண்ணிட்டு போறதுக்கா? பயான் பண்றதுக்கு இல்ல, அந்த அக்கறை நமக்கு இருக்கணும். அந்த விஷயத்தை விவாத பொருளா கொண்டு வரணும், அதோடைய அரசியல் புரிதலை கொடுக்கணும், அதற்கான தீர்வு என்னன்னு சொல்லணும். அதுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு சாதகமாக துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் யாருன்னு உம்மத்துக்கு தோல் உடிச்சு காட்டணும். யாரு தீர்வு கொடுக்கவே? முஸ்லிம் ராணுவங்கள். அந்த ராணுவத்தை நவர சொல்லி அந்த அழைப்பை உலகம் முழுக்க எடுத்து சென்று போகணும். இதுதானே இந்த தருணத்துல செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அதை செய்யலைன்னா உண்மையிலே நம்ம அந்த விஷயத்துல அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம். சும்மா நம்ம பேரால நான் துவா செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு போகலாம், உண்மையிலே அந்த விஷயத்துல நம்ம அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம் போலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், சம் இன்டர்னல் கான்செப்ட்ஸ், பிலீஃப்ஸ், நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்கள் நான் சொல்ல பார்க்குறேன். மூணாவது விஷயம் என்ன கேப் அப்படின்னா, நம்ம யாரை அழைக்கிறோம், யார்கிட்ட துவா கேட்கிறோம்? இந்த துவாலாம் யார்கிட்ட வைக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட. நம்ம இந்த துவாவை சரி செய்ய முடியாத, துவாவுக்கு பதிலளிக்க முடியாத, வெற்றி தர முடியாத, வெற்றி தரத்துக்கு தகுதி இல்லாத ஒரு நபர்கிட்டலாம் கேட்கல. யார்கிட்டயோ எல்லாம் நம்ம போய் கேட்கல. இல்லாத ஒரு ஆள்கிட்டலாம் கேட்கல. இல்லாத ஒரு ஆள்கிட்ட கேட்குறீங்களா? யாருனே அல்லாஹ் இருக்கானெல்லாம் தெரியல, ஏதோ சொல்றாங்க, எங்க வாப்பா அம்மா சொல்லிட்டாங்க அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு, எதனா பிரச்சனைனா அவன்கிட்ட கேளு அப்படின்னு ஒரு சந்தேகத்துல கேட்கிறோமா? ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நபர்கிட்ட கேட்கிறோமா இந்த துவாவை? இல்ல தகுதி இல்லாத ஒரு நபர்கிட்ட கேட்கிறோமா?
நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் இருக்கிறான்றது 100% 100% உண்மை. அல்லாஹ் இருப்பது உண்மை, அல்லாஹ்வுடைய இருப்பு உண்மை. அதன் அந்த அல்லாஹ் மீதான நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை உண்மை. யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? மாற்று கருத்து கிடையாது. எந்த துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. உண்மையிலேயே அல்லாஹ் இருக்கிறான். இருக்கிற அல்லாஹ்ட்ட தான் நான் கேட்கிறேன். அந்த அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், அல்லாஹு காதிர், அல்லாஹ் கேப்பபிள், அல்லாஹ் தகுதியானவன், அல்லாஹ் வல்லமை மிக்கவன். அந்த வல்லமை மிக்க தகுதி மிக்க சக்தியுடைய அல்லாஹ்ட்ட தான் நான் கேட்கிறேன். அவனால இந்த துவாக்கு பதில் கொடுக்க முடியும், அவனால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ற அல்லாஹ்ட்ட தான் நான் கேட்கிறேன். சரியா? இல்லாத ஒரு நபர்கிட்டயோ தகுதி இல்லாத ஒரு ஆள்கிட்டயோ நம்ம கேட்கல. உண்மையில இருக்கிற ஆள்கிட்ட தான் கேட்கணும். இந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு இருக்கணும். நம்ம யார்கிட்ட கேட்கிறோமோ அந்த அல்லாஹ் மீதான நம்பிக்கை முதல்ல, அந்த அந்த சார்பு இருக்கணும். யா அல்லாஹ் ஒன்னே சார்பு நாங்க இருக்கிறோம், உன்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும், நீ தான் துவாக்கு கபூல் செய்ய முடியும். அந்த ரப்பு யா அல்லாஹ் நீ தான், அந்த ரப்புனா அந்த அல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த், நீ தான் அல்லாஹ், உன்னை தவிர வேற இறைவன் கிடையாது. அந்த ரப்புனா நீ தான் எங்களுடைய ரப்பு. அந்த ரப்பு சமாவாத்தி வல் அர்த், நீ தான் வானங்கள் ரப்பு, நீ தான் பூமியின் ரப்பு, உன்கிட்ட தான் நாங்க கேட்கிறோம், நீ துவாவுக்கு பதில் கொடு யா அல்லாஹ் அப்படின்ற ஒரு ரப்பிட்ட கேட்கணும்ன்ற நினைப்போட கேட்கணும். அதே மாதிரி அந்த ரப்பை எப்படி நம்ம வைக்கணும் தெரியுமா? அந்த ரப்பை தூக்கி ஓரம் வச்சிடக்கூடாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மதச்சார்பின்மை சிந்தனை. இன்னைக்கு முஸ்லிம்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ மதச்சார்பின்மை சிந்தனையை உள்வாங்கி இருக்கிறோம். செக்யூலரிசம், மதச்சார்பின்மையை உள்வாங்கி இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ அது சரி தவறுன்னு தெரியாமையே அது சரின்ற ஒரு நினைப்புல முஸ்லிம்கள் மதச்சார்பின்மை கொள்கையை உள்வாங்கி இருக்கிறோம். மதச்சார்பின்மை என்ன தெரியுமா சொல்லுது? மதச்சார்பின்மை கொள்கை என்ன தெரியுமா சொல்லுது? மதத்தை தள்ளி வைக்கக்கூடிய, சமுதாயத்தில இருந்து மதத்தை தள்ளி வைக்கிறது தான் மதச்சார்பின்மை. சமுதாயத்தில இருந்து மதத்தை தள்ளி வைக்கிறது தான் மதச்சார்பின்மை. சமுதாயத்தில இருந்து மதத்தை தள்ளி வைக்கணும். ஓகேவா? சமூக விவகாரங்கள்ல இருந்து மதத்தை தள்ளி வைக்கணும். அரசாங்கத்துல இருந்து மதத்தை தள்ளி வைக்கணும். அரசாங்க விஷயங்கள்ல இருந்து, சமூக விவகாரங்கள்ல இருந்து, சோசியல் அஃபேர்ஸ்ல இருந்து மதத்தை தள்ளி வச்சிருக்காங்க. எந்த மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமோ இந்து மதமோ ஜெயின மதமோ இஸ்லாமும் மதம் தான் அவங்க பார்வையில. எல்லா மதமும் தள்ளி வச்சிருங்க. சமுதாயத்துல, சமூக விவகாரங்கள்ல, மக்களுடைய விவகாரங்களில், அரசாங்கத்தில், சட்டம் இயற்றக்கூடிய விஷயத்தில் எந்த மதமும் தலையிடக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து எது சரியோ அதை சரின்னு எடுத்துக்கலாம். பாராளுமன்றத்துக்கு நம்ம ஓட்டு போட்டு ஆள் அனுப்புறோம், அந்த பிரதிநிதி போவாரு, மந்திரி ஆவாங்க, ஆளுங்கட்சி ஆவாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓர் எச்சரிக்கை எல்ஜிபிடி வேணும்னு கை தூக்கிட்டா அது ஹலால் ஆயிடும். அவங்க எல்லாரும் சேர்ந்து மது இருக்கலாம் அப்படின்னா மது ஹலால் ஆயிடும். எல்லாரும் சேர்ந்து வட்டி இருக்கணும்னா வட்டி ஹலால் ஆயிடும். எல்லாரும் சேர்ந்து மது இருக்கணும், விபச்சாரம் இருக்கணும்னா விபச்சாரம் ஹலால் ஆயிடும். அப்போ அல்லாஹ் தள்ளி வச்சிட்டோம். மதச்சார்பின்மை, மதம் சாரக்கூடாது. மதத்தை தூக்கி ஓரம் வைங்க. மதம் தனிப்பட்ட நபர்ல வச்சுக்கோங்க. பள்ளிவாசல் உள்ளியும், சர்ச்சு உள்ளியும், கோயில் வழியும் வச்சுக்கோங்க. உங்க மதத்தை சொசைட்டில கொண்டு வராதீங்க. அதுதாங்க மதச்சார்பின்மை. செக்குலரிசம்னா என்ன? செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜியன் ஃப்ரம் லைஃப் அஃபேர்ஸ். பொது விவகாரங்கள் மதத்தை தள்ளி வையுங்கள். தனி நபர் வாழ்க்கையில மதத்தை வச்சுக்கோங்க. சொசைட்டில மதத்தை கொண்டு வராதீங்க. மதத்துல இருந்து சட்டம் எடுக்கணும்னு சொல்லாதீங்க. இங்க எது சட்டம், எது சரி, எது தப்புன்னு யாரு சொல்லணும்? ஜனநாயகம், மக்களாட்சி, மக்களுக்கு சட்டம் எழுதுற அதிகாரம் மதத்துல இருந்து எடுக்க கூடாது. இதுதான் மதச்சார்பின்மை. தெரிஞ்சோ தெரியாம முஸ்லிம்கள் எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ்வை தூக்கி ஓரம் வைக்கக்கூடிய செயல்பாடு தான் மதச்சார்பின்மை. அல்லாஹ்வை தூக்கி ஓரம் வச்சுட்டீங்க. அல்லாஹ்வை செப்பரேட் பண்ணிட்டீங்க சொசைட்டில இருந்து. அல்லாஹ் நம்மள படைச்சான், அல்லாஹ் தான் ஹாலிக்கு. ஆனா நான் எதை செய்யக்கூடாதுன்ற அதிகாரத்தை அல்லாஹ்க்கு கிடையாது. அதான் மதச்சார்பின்மை. அதான மதச்சார்பின்மை. அல்லாஹ் படைச்சதோட சரி, அதோட நிப்பாட்டிக்கணும். அல்லாஹ் அவ்வளவுதான். நான் என்ன செய்யணும்னா அல்லாஹ் சொல்லக்கூடாது. அதை நாங்க சொல்லுவோம். மது ஹலாலா ஹராமா நாங்க மெஜாரிட்டி முடிவு பண்ணுவோம். எல்ஜிபிடி இருக்கணுமா இருக்கக்கூடாது நாங்க முடிவு பண்ணுவோம். இது மக்களாட்சி கொள்கை. இஸ்லாம்ல அந்த கொள்கை கிடையாது. இஸ்லாம்ல மதச்சார்பின்மை இல்லையே. இஸ்லாத்துல ஜனநாயகம் இல்லையே. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்குல. அப்ப அல்லாஹ்வை தூக்கி ஓர வைக்கக்கூடிய செயல்பாடுதான் மதச்சார்பின்மை தத்துவம் சொல்லுது. நமக்கு இது என்னன்னு தெரியாம மதச்சார்பின்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது என்னென்னலாம் தெரியாது. முஸ்லிம்களுக்கு தெரிஞ்சு ஏற்றுக்கொண்டிருக்க நபர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது என்னன்னு தெரியாமே மதச்சார்பின்மை ஒப்புக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய, அதற்காக வாதாடக்கூடிய, அதற்காக அழைப்பணி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்னன்னு தெரிஞ்சுதான் செய்யறாங்களா? தெரிஞ்சு செய்யக்கூடிய மக்களும் இருக்கதான் செய்யறாங்க. தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தூக்கி ஓர வச்சிட்டீங்க. ரப்பு சமாவாத்தி வருதுன்னு சொல்றான்ல அல்லாஹ். வானங்களின் ரப்பு அவன் தான், பூமியின் ரப்பு அவன் தான். மதச்சார்பின்மை கொள்கைப்படி வானத்துக்கு ரப்பா வச்சுக்கோங்க, ஆனா பூமிக்கு ரப்பு அல்லாஹ் வைக்காதீங்க. பூமிக்கு அல்லாஹ் இலாஹ்னு வச்சுக்கோங்க, ஹாலிக்குன்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ் உங்களை படைச்சான்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ் தான் உங்களோட இறைவன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லாதீங்கன்றாங்க. ஏன்? ரப்புனா என்ன அர்த்தம்? ரப்புடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு சரி தவற யாரு சொல்லுமோ அவன் தான் ரப்பு. யாருடைய கட்டளைக்கு நீங்க மாறு செய்ய முடியாதோ அவன் தான் ரப்பு. யார் உங்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க யாரை வைக்கிறீங்களோ அவன் தான் ரப்பு. இத்தஹதத் அஹ்பாரஹும் ரஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுடைய குருமார்களை, பாதிமார்களை ரப்பாக எடுத்துக்கொண்டார்கள். உதய் இப்னு ஹாத்திப் சொல்றாரு. யார்? அவர் கிறிஸ்தவத்துல இருந்து முஸ்லிமானவர், சஹாபி. இன்னும் அல்லாஹ் இந்த இடத்துல கிறிஸ்தவர்களும் யூதர்களையும் தங்களுடைய பாதிரிமார்களையும் குருமார்களையும் ரப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. ஆனா நாங்க அவங்களை வணங்கல ஏன்றாரு. நாங்க அவங்களெல்லாம் வணங்கல யார சொல்லலாம். நாங்க ஈசாவும் வணங்கி இருந்தோம்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம மகன்னு சொன்னோம். எங்க குருமார்கள் பாதிரிமார்கள் எல்லாம் நாங்க வணங்கலையே அப்படின்றாரு. அப்ப நபிசாசன் சொல்றாங்க, வணங்கினது அல்லாஹ் இங்க சொல்லல, ரப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் சொல்றான். அப்படின்னா என்னன்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு ஹலால் ஹராம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்க அவங்கள வச்சீங்களா? அவங்க ஹலால் சொல்றது உங்க ஹலால், அவங்க ஹராம் சொல்றது உங்களுக்கு ஹராமா? அதுதான் நீங்க ரப்பா எடுத்துக்கிட்டது அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்போ ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க யார வைக்கிறீங்களோ அவங்கதான் வந்து ரப்பு அப்படின்றதுதான் இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்ப அந்த இடத்துலதான் இங்க நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்குமே சரி தப்பு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம யாரை வச்சுட்டோம்? அல்லாஹ் வைக்கலையே. அப்ப வானத்துக்கு ரப்பு அல்லாஹ், பூமிக்கு அல்லாஹ் ரப்பு கிடையாதுன்றதா மதச்சார்பின்மை. அப்போ நீங்க யார்கிட்ட துவா கேட்கறீங்க? இப்ப அந்த பூமியில பிரச்சனை, வானங்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பார்த்திருக்கீங்களா? சூரியனோ சந்திரனோ இல்ல வந்து கோள்களோ இல்ல ஏதோ ஒண்ணு வானத்துல இனிமே நான் சூரியன் நான் வந்து உதிக்க மாட்டேன், நான் வேற சைடு உதிக்க போறேன், நான் வேற சைடு மறைய போறேன், சந்திரன் நான் இனிமே வெளிச்சம் தரமாட்டேன், நிலா வந்து நாலுமே வெளிச்சம் தரமாட்டேன், இது மாதிரி ஏதாவது வானத்துல இருக்கக்கூடிய படைப்புகள் ஏதாவது அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு சேர்ந்து நீங்க பாப்பீங்களா? ஏன்னா அல்லாஹ் டைரக்டா வானத்துல உள்ள படைப்புகள் அல்லாஹ் படைச்சா அல்லாஹ் டைரக்டா நிர்வகிக்கிறான். ஆனா பூமியில மட்டும்தான் பிரச்சனை. மனிதர்களுடைய வாழக்கூடிய பூமியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வறுமை இருக்கு, முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் கொல்லப்படுறாங்க, மனிதர்கள் விலைவாசி ஏறிட்டு இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம், வறுமை இருக்கு, எல்லா பிரச்சனையும் பூமியில தான். ஏன்? பூமியை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ்வை தூக்கி தள்ளி வச்சுட்டோமே, அல்லாஹ்க்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கலையே, அல்லாஹ் தூக்கி ஓர வைங்க. அல்லாஹ்வோட சட்டம் பூமியில கிடையாது. மதச்சார்பின்மை, மதம் சாரக்கூடாதுங்க சமுதாயத்துல, மதம் வரக்கூடாது. எல்லா மதமும், இந்துவோ கிறிஸ்துவமோ ஜெயினமோ புத்தமோ இஸ்லாமோ எல்லாமே பள்ளிவாசல் உள்ள, கோயில் உள்ள, சர்ச்சு உள்ள, சினகாக் உள்ள வச்சுக்கோங்க. சமுதாயம் வந்துட்டா சட்டத்தை நாங்க எடுப்போம், பாராளுமன்றத்துக்கு போய் நாங்க போடுவோம் சட்டத்தை. விவசாயிகள் சட்டம் நாங்க ஏற்றுவோம், எது சட்டம்னு நாங்க போடுவோம். எல்ஜிபிடி ஹலால் நாங்க போடுவோம், வட்டி ஹலால் நாங்க போடுவோம். ஏன் அல்லாஹ் ஹராம் சொல்லி அதெல்லாம் பள்ளி உள்ள நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வேணா வாங்காம இருந்துக்கோங்க வட்டியை. சமுதாயத்துல வட்டி இருக்கக்கூடாதுலாம் நீங்க சொல்லக்கூடாது. மதத்தின் அடிப்படையில சமூகம் இருக்கக்கூடாது, மதச்சார்பின்மை தான் இங்க. அப்ப அல்லாஹ்வை தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்ப துவா கேட்கும் போது மட்டும் நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் தூக்கி ஓரம் வச்சாச்சு, அல்லாஹ் தூக்கி ஓரம் வச்சுட்டு அந்த கொள்கையே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், தாவா பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை வரும்போது அதே அல்லாஹ்ட்ட போய் கையேத்திக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தூக்கி ஓரம் வச்சுட்டு பிரச்சனை யாரெல்லாம் நீ வந்து சரி செய்யன்றோம். இது எப்படி இருக்கு? இது சரியானதா இருக்கா? இது அழகானதா முஸ்லிம்களுக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே இந்த உலகத்தை வழிநடத்தணும், அல்லாஹ் தானே இந்த உலகத்துக்கு தேவையான சட்டங்களை போடக்கூடிய அதிகாரம் படைத்தவன் நம்பணும். அதை நோக்கி அழைப்பு பண்ணி செஞ்சுட்டு துவா கேட்டா ஒரு நியாயம். அல்லாஹ்வை தூக்கி ஓர வைக்கக்கூடிய கருத்தியலை முன்வாங்கிட்டு அதை நோக்கி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை வரும்போது அதே அல்லாஹ்வை கூப்பிடுறீங்க திருப்பி. அந்த அல்லாஹ்வை தூக்கி ஓர வச்சீங்க, இப்ப அந்த அல்லாஹ்வை கூப்பிடுறீங்க உங்க துவாக்கு மட்டும். இது அல்லாஹ் சொல்றத எப்படி பாப்பான்? இதை யோசிச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த 3 விஷயத்தை தான் நம்ம கூட்டிட்டு காட்டுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாவும் நம்ம இன்னைக்கு கேட்ட துவாவும் ஏன் கபூல் ஆகல அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் தான். நபிசாசம் அந்த ஒரு அன்ஃபால்ல அந்த ஆயத்துக்களை எப்படி சொல்றான்? இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். ஃபா அரபிக் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உடனேன்னு அர்த்தம். உடனே, உடனடியாக, இம்மீடியட்லி வி ரெஸ்பாண்டட் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஆனா இன்னைக்கு நம்ம துவாக்கு மேல துவா, கதிருக்கு மேல கதிர், ரமதானுக்கு பிறகு ரமதான், வருடம் துவா கேட்கிறோம். எந்த துவாக்கும் எந்த 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 ஒரு சுச்சுவேஷனும் எந்த சூழ்நிலையும் மாறின மாதிரி தெரியல. ஏன்னா காரணம் இது 3 தான். நம்ம அதை நோக்கிய செயல்பாடுகளை இல்ல, அது நம்மளோட அக்கறை கொண்ட செயல்பாடுகளாக இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதியானவன் அல்லாஹ்தான்ற அந்த ஒரு கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் அதை நோக்கி அழைப்பணி செய்யாமல் நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு துவாவாக இல்லாமல் வரக்கூடிய காலத்தில் நம்ம அதை நோக்கிய செயல்பாடுகளோடு அக்கறை கொண்ட மக்களாக, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக இருந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானை அல்லாஹ் வெற்றியின் மாதமாக ஆக்கி நாம் கேட்கக்கூடிய துவாக்களையும், நாம் இதுவரை தொழுத தொழுகைகள், நாம் வைத்த நோன்புகள், நாம் தொழுத கியாம்கள், நாம் கேட்ட துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹும்ம அஇஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அன்சிரில் முஸ்லிமீன ஃபீ குல்லி மகான், அல்லாஹும்ம அஇதில் மஸ்ஜிதல் அக்ஸா இலா ரிஹாபில் முஸ்லிமீன் وارزقنا فيه صلاة قبل الممات. اللهم أعز المسلمين بدولة الإسلام، اللهم أعزنا بدولة الخلافة. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم. وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. السلام عليكم ورحمة الله وبركاته.